வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி தியாகி அப்படின்னா அவரிடம் பணத்தை கொடுத்து தங்களுடைய சொத்துக்களையும் வாழ்க்கையையும் இழந்து நிற்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் துரோகிகளா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுப்பியிருக்காரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கான வழக்கறிஞரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதல் கட்ட கருத்து? செந்தில் பாலாஜி தியாகிதான் என்று பல நேரங்களில் நாம் சுட்டிக்காட்டி பேசியாகிவிட்டது. மீண்டும் மீண்டும் அவர் தியாகிதான் என்று சொல்வதற்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது. காரணம், அவர் தியாகிதான். என்னென்ன தியாகங்களை அவர் செய்திருக்கிறார்? 417 நாட்கள் தன்னுடைய வாழ்நாளை சிறையில் கழித்திருக்கிறார். ஒரு பொய்யாக புனையப்பட்ட வழக்குக்காக. பாரதிய ஜனதா கட்சி தன்னை அழைத்த போதும் ஏன் நீங்க பாஜகவுல சேரக்கூடாதுன்னு அமலாக்கத்துறை கேட்டது. அமலாக்கத்துறை புரோக்கர் வேலை செய்தா சார்? இதெல்லாம் கேட்கணும்ல ராமதாஸ். நீ எப்படியா பாஜகவுக்கு ஆள் சேர்க்கிற வேலையை செய்யலாம்? உன் வேலை என்ன? தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வரிசையா எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்குற ராமதாஸ் இந்த விஷயத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? நிறைந்த நீதிமன்றத்துல சொன்னாரு சார் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர். ஏன் நீ பாஜகவுல சேரக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கேட்குது, இதுதான் அமலாக்கத்துறையினுடைய வேலையான்னு கேட்டார்ல. அப்ப நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஏன் நீங்க பாஜக அழைப்பு விடுக்கிற வேலையை அமலாக்கத்துறை செய்துன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இதே ராமதாஸ் கேட்கல. இவற்றையெல்லாம் கடந்து 471 நாள் தியாக உணர்வோடு அவர் சிறையில் இருந்தார். என்ன காரணம்? பாஜகவுக்கு எதிரான வியூகங்களை வகுக்கிற ஒரு முகமாக இருக்கிறார் என்பது மட்டும்தான் காரணம். இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாம பேசுகிறார் ராமதாஸ். 2015, 2017, 2019 சார் 3 முறை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2015 இந்த வழக்கினுடைய பிரதான குற்றவாளிகள்னு 12 பேரை பதிவு செய்யும் போது செந்தில் பாலாஜியுடைய பேர் அந்த வழக்குல இல்லை. அதன் பிறகு 2017 மீண்டும் இந்த வழக்கில் மேல் முறையீடு செய்யப்பட்டு மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கிலும் செந்தில் பாலாஜியினுடைய பேர் இல்லை. இந்த நேரத்துலதான் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போய் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும், அவர் கட்சிக்கு எதிராக இருக்கிறார்னு சொல்லி டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் செய்ய தொடங்கினாங்க. அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. இந்த எல்லாரையும் செந்தில் பாலாஜி தான் ஆபரேட் பண்றாரு. இப்ப எப்படி கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு ஒரு தலகர்த்தராக திகழ்கிறாரோ செந்தில் பாலாஜி, இதே போன்று அன்றைக்கு டிடிவி தினகரனுக்கும் இருந்தார் என்பது யதார்த்தமான உண்மைதான், யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. எனவே கீ ரோல் பிளே பண்றாரு. இவருடைய அரசியலுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அந்த வழக்கை தூசி தட்டி எடுக்கிறாரு. தூசி தட்டி எடுத்ததற்கு பிறகு 2019 தான் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2019 வழக்கு பதிவு செய்யப்பட்டதில்ல, விசாரணை நடைபெற்றதா இல்லையா? செந்தில் பாலாஜி மீதான குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கிறது? வழக்கு பதிவு செய்தவங்களுக்கு இருக்கா இல்லையா? வழக்கு பதிவு செய்தவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? ராமதாஸ் கேட்கணும்ல. நீங்க தானே கூட்டணியில இருந்தீங்க. 2021 அவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டுதானே சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பெற்றீங்க. ஏன் நீங்க கேட்கல? அப்ப அதை கேட்காம இப்ப தியாகின்னு சொல்றாரு. முதலமைச்சர் என்ன அவருக்கு வழக்கறிஞரா? முதலமைச்சரைத்தான் நான் தினம் தினம் நினைத்து கொண்டிருந்தேன் என்று தன்னுடைய தொண்டன் சொல்றான் சார். தன்னுடைய தொண்டன் எவ்வளவு மனதிடத்தோடு இருந்தார் சிறைச்சாலையில. தனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்கு பிறகும் ஓய்வு தேவைப்படுகிற நேரத்தில் கூட சிறை கொட்டடியில் இருந்தார். ஒரே காரணம் தான், பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் என்கிற காரணம் தான். இந்த காரணத்திற்காக மட்டுமே பழி வாங்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர் முதலமைச்சர். அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற கோரிக்கை வந்த போது கூட செந்தில் பாலாஜி விடுதலையானால்தான் அமைச்சரவை மாற்றம் என்பதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சர். எனவே வழக்கறிஞரா மாறிட்டாரா இல்ல தியாகியா? இந்த கேள்விக்கெல்லாம் இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கே பதில் சொல்லிடும். ராமதாஸுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா ராமதாஸ் 2014 பாஜகவினுடைய கைப்பாவையா மாறிட்டார். இந்த முறை என்ன தெரியுமா நிலைமை? பாஜகவோடு கூட்டு வைத்தால் நாம படுதோல்வியை தழுவுவோம்னு ராமதாஸுக்கு நல்லா தெரியும். ஆனா அன்புமணி ராமதாஸ் சொன்னதை கேட்கல. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பேர்ல தான் வழக்கு இருக்கு. ஏன் இதே அமலாக்கத்துறையை எதிர்த்து ராமதாஸ் ஏன் ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறார் தெரியுமா? மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அன்புமணி ராமதாஸ் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குல பல கோடி ரூபாய் பணம் கைமாறி இருக்கு என்பது பிரதானமான குற்றச்சாட்டு. அதுல யாரு முதல் குற்றவாளி? A1 யாரு அப்படின்னு சொன்னா அன்புமணி ராமதாஸ் தான்.
அந்த சிக்கலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தான் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போனாரு. அதிலிருந்து இப்போது வரை பாஜகவினுடைய கைப்பாவையாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார். பாஜக கூட்டணியை இறுக பற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, அமலாக்கத்துறையை வச்சு தன்னுடைய மகனை எங்க நோண்டி நொங்கு எடுத்துருவாங்களோங்கிறதுக்காக பயந்துகிட்டு அமலாக்கத்துறைக்கு எதிராக அறிக்கை கொடுக்காமல் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிற தைலாபுர தோட்டத்தினுடைய ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கோ, செந்தில் பாலாஜியினுடைய மனோதிடம் குறித்து, தியாக உணர்வு குறித்து கேள்வி எழுப்புவதற்கோ கிஞ்சித்தும் தகுதியற்றவராக இருக்கிறார். செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் இருந்தார் சார். உங்க பையன் போய் இருப்பாரா சார்? நீங்க சொல்றீங்கல்ல அவர் தியாகியாங்கிறீங்கல்ல, ஆமா தியாகி தான். 471 நாள் சிறையில இருந்துட்டார்ல. அமைச்சர் பொறுப்பையும் துறந்து விட்டு எல்லா அதிகாரங்களும் கையில் இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டாரா இல்லையா? உங்களை மாதிரி ஓடி ஒளியலையே, அமலாக்கத்துறையை பார்த்து பயப்படலையே. ஒண்ணும் இல்ல சார், 2019 இந்த வழக்கு பதிவு செஞ்சாங்கல்ல, அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை முறையாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு செந்தில் பாலாஜி கொடுத்தாரா இல்லையா? நீதிமன்றத்துல எப்போதாவது வாய்தா வாங்கினாரா? முதலமைச்சர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் தானே அமைச்சர் மீதான விசாரணையை தொடங்க முடியும். முதலமைச்சர் ஒப்புதல் அளித்தாரா இல்லையா செந்தில் பாலாஜி வழக்கை நீங்க விசாரிக்கலாம்னு சொல்லி? எங்கேயாவது போய் முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்தாரா? இல்லையே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஆன்டி மணி லாண்டரிங் நடந்திருக்குங்கிறது ஊர்ஜிதமாகும் இந்த வழக்குல விசாரிச்சா. எந்த வழக்குல? அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்குல விசாரித்தா சட்டவிரோத பண பரிவர்த்தனை. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி இருக்கிறாங்களே. சிறப்பு அனுமதியை மருத்துவ கல்லூரிகள் துவங்குவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க. அந்த பணத்தை எல்லாம் எங்கே கொண்டு வந்து பதுக்கினார்கள்? அந்த பணம் எல்லாம் யார்கிட்ட இருந்து பெற்றார்கள்? எவ்வளவு தொகை பெற்றார்கள்? இதையெல்லாம் அமலாக்கத்துறை முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தினால் தெரிந்துவிடும் என்கிற ஒரே காரணத்தால் அடக்கி வாசிக்கக்கூடியவராக ராமதாஸ் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இப்போது வரை பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மசோதாக்களுக்கெல்லாம் தன்னுடைய மகனை அனுப்பி ஆதரவு தெரிவிக்கிறார். இவர் சொல்லலாமா தியாகத்தை பத்தி? இவர் பேசலாமா முதலமைச்சருடைய செயல்பாடு குறித்து? எதற்கும் தகுதியற்றவராக, அருகதையற்றவராக மாறி போயிருக்கிறார் ராமதாஸ். அவர் இது குறித்து பேசாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது. இல்ல இப்ப நீங்க சுட்டிக்காட்டினீங்க இல்லையா 2015, 2017, 2019 இப்ப இந்த மாதிரியான 3 கட்ட வழக்குகள் இருக்கிற பட்சத்துல இப்போ அமைச்சராக உடனடியாக அறிவிச்சது. நீங்க முன்பே நம்ம பேசியிருக்கோம், இப்போதே அறிவிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முன்பே நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி அவருக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவருக்காகத்தான் காத்திருந்தது போலதான் எல்லா சினாரியும் இருந்தது பார்க்க முடிஞ்சது. அப்போ அவசரப்பட்டு திமுக இதை செய்திருக்கிறதா? முதலமைச்சர் அவசரப்பட்டு விட்டாரா இந்த விஷயத்துல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல மீண்டும் போயிட்டு ஜாமீன் நீங்க ரத்து பண்ணணும், அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார், அமைச்சராக இல்லாத பட்சத்தில் நீங்க ஜாமீன் கொடுத்தீங்க, இப்ப மீண்டும் அமைச்சராக்கப்பட்டிருக்காரு அப்படின்றப்போ இன்ஃபுளுன்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நீதிபதி நீங்க மனு தாக்கல் செய்யுங்க அதை பத்தி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. அப்படின்னா அது மீண்டும் சட்ட சிக்கலுக்கு உட்பட்டதா ஆக போகுது அப்படின்ற பார்வை இருக்குல்ல. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஜாமீனை கொடுக்கிற போதே நிபந்தனைகள் விதித்திருக்க வேண்டும். ஆனா நீதிபதிகள் விதிக்கல. மணீஷ் சிசோடியாவுக்கு விதிச்சாங்கல்ல, இதே அமலாக்கத்துறையினுடைய வழக்கு தானே. இன்னைக்கு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா பண்ணாரு? இதே அமலாக்கத்துறையினுடைய வழக்கு தான். அமலாக்கத்துறை என்ன சொன்னது? அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக எந்த கோப்பிலும் கையெழுத்திடக்கூடாதுன்னு சொன்னதா இல்லையா? தன்னுடைய நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனைகளா சேர்த்தாங்க சார். ஆனா ஏன் சார் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு அப்படி சேர்க்கல? யாருக்கும் சொல்லாத ஒரு செய்தியை செந்தில் பாலாஜிக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 471 நாள் உங்களுக்கு அவகாசம் கொடுத்ததற்கு பிறகும் அமலாக்கத்துறை ஒரு ஆவணத்தை கூட நேரடியாக கொண்டு வந்து தாக்கல் செய்ய மறுக்கிறது. தொடர் அவகாசங்களை மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு மேலும் அவருடைய ஜாமீனை காலம் தாழ்த்த முடியாது. அவருக்கு நாங்க ஜாமீன் வழங்குகிறோம் என்று சொன்னார்களா இல்லையா? அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு செய்தி என்ன புரிஞ்சுக்கணும்னா, அமலாக்கத்துறை எந்த ஆவணத்தையும் கையில் வைத்துக் கொள்ளவில்லை. அமலாக்கத்துறை எந்த ஆவணத்தையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நிறைந்த நீதிமன்றம் புரிந்து கொண்டது. இதிலிருந்தே இந்த வழக்கு பட்டவர்த்தனமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை நீதிமன்றம் புரிந்து கொண்டு விட்டது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஏன் அமைச்சர் ஆக்குனாங்க? அவசரப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா, ஏன் சார் அமைச்சர் ஆக்கக்கூடாது? என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க குற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் இருக்காரு, அவர் மீது 3 குற்ற வழக்குகள் இருக்கு. ஏன் தர்மேந்திர பிரதான நீங்க அமைச்சராக்குனீங்க? ஏன் சார் நீங்க அமைச்சராக்குறீங்க? கடந்த ஆட்சியில பியூஷ் கோயல் அவர் மீது 2 குற்ற வழக்குகள் இருக்கு. ஏன் நீங்க அமைச்சராக்குனீங்க? ஏன் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மீது வழக்கு நிலுவையில் இருந்ததா இல்லையா? அவர் எதுக்கு நீங்க உள்துறை அமைச்சராக்குனீங்க? இப்போ
அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி எங்களிடமிருந்து பணத்தை வாங்குறாங்க, எங்களை வந்து மிரட்டி பணம் கேட்கிறாங்கன்னு சொல்லி யார் மீது குற்றச்சாட்டு? இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு. ஏன் சார் வச்சிருக்கீங்க நீங்க? நீங்க ரவி இங்க என்ன சொன்னாரு? எப்போ ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டு விட்டாரோ அப்போதே அவர் வந்து அமைச்சராக இருப்பதற்கான தார்மீக பொறுப்பை இழந்து விடுகிறார்னு சொன்னாரு. இது வந்து தார்மீக பொறுப்பு, மண்ணாங்கட்டி பொறுப்பெல்லாம் இல்ல. அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்லுது? அதுதான் இங்க விதி. இந்தியா தார்மீக அடிப்படையில் இயங்கல. இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்குகிறது. அவ்வளவுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதை பின்பற்றுகிறோம். அப்படி எந்த ஷரத்துகளும் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்ல. குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை உறுதியானால்தான் பதவியை துறக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் மேல டான்சி கேஸ் நிலுவையில் இருந்தது. அந்த அம்மா முதலமைச்சர் ஆகலையா? அதே மாதிரி மம்தா பானர்ஜி மீது வழக்கு நிலுவையில் இருக்கு, சாரதா சிட் ஃபண்ட்ஸ் வழக்கு. அந்த அம்மா முதலமைச்சர் ஆகலையா? மாயாவதி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரா இருந்தாங்களே, அவங்க மீது 3 வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதுல பின்னால் ஒரு வழக்குல தண்டனையும் பெற்றாங்களே, முதலமைச்சராகவே தொடர்ந்தாங்களே, அதுல ஏதாவது சிக்கல் இருந்ததா? ஏன் சொத்து குவிப்பு வழக்குல பரப்பன அக்ரஹார நீதிமன்றம் கன்விக்ட்னு உத்தரவு போட்டுச்சு சார். என்ன சொன்னாங்க? A1 A2 யார் என்ற உத்தரவு வந்து தண்டனையே கொடுத்தாங்க. அதன் பிறகு குமாரசாமி தண்டனையை நிறுத்தி வச்சாரு. குன்ஹா கொடுத்த தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்ட உடனேயே முதலமைச்சர் ஆனாங்களே. ஏன் அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லல? தண்டனை கொடுத்திருக்கு, நிறுத்தி தான் வச்சிருக்கோம். இந்த நிறுத்தி வச்சது எப்ப வேண்டுமானாலும் செல்லாமல் போகலாம். நீங்க அடுத்த பெட்டிஷனை போடுங்க, நாங்க விசாரிக்கிறோம்னு எதிர்த்தரப்புக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்கலாம்ல. ஏன் செய்யல? அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் எது ஒன்றும் உறுதி செய்யப்படுகிற வரை நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் அப்படி சொன்னாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் சட்ட ரீதியாக அதில் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து விட்டார்னு தான் நான் உணர்றேன். ஆனா இங்க அதெல்லாம் நடக்காது. திமுகவினுடைய சட்டத்துறையிட்ட அது நடக்காது. என்ஆர் இளங்கோ கிட்ட அது நடக்காது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அது நடக்காது. அதனால நீதிமன்றம் கொஞ்சம் கவனமாகவே இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் அமைச்சராவதுல எந்த இடர்பாடும் கிடையாது. அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இடி அலுவலகத்துல போயிட்டு கையெழுத்து போடணுமா? அப்படி ஒரு நிலைமை ஏன் வரணும்? அவசரப்பட்டுட்டாங்க ஸ்டாலின், அவசரப்பட்டுட்டாங்க திமுக. இப்படி ஒரு மூசரம் இந்த வழக்கே புனையப்பட்ட வழக்கு சார். முதல்ல இந்த அவசரப்பட்டுட்டாங்கன்ற வார்த்தையை தவிர்க்கணும்ன்ற நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு புனையப்பட்ட வழக்கு. என்ன சார் அவசரப்பட்டாங்க? அவர் சிறையில இருந்தது ஒரே காரணத்தினாலதான் சார் அவருடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணாரு. இன்னொன்னு, ரவி இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் செய்யலன்னா அவர் டே 1 ராஜினாமா பண்ணிருப்பார் சார். சேலஞ்ச் தான் இது. இது வந்து மாநில சுயாட்சிக்கான சுயமரியாதைக்கான சேலஞ்ச் தான். நீ யார் முதல்ல? நீ யார் அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு உத்தரவு போடுறதுக்கு, அமைச்சரை வந்து கேபினெட்ல இருந்து நீக்கிட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு? நீ யாரு? நீ ஒரு போஸ்ட்மேன். நான் சொல்ற வேலையை நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ செய்யக்கூடாது. இந்த சம்மட்டி அடியை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சிருந்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை இந்திய துணை கண்டத்தை நோக்கி சொன்னார் சார். அதிகாரங்கள் கொட்டி கிடக்கிற டெல்லியில நான் யாரு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நான் என்ன செய்ய முடியுங்கிறத டெல்லிக்கு சொன்னார், ரவிக்கு சொல்லல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னா கேபினட் பொறுப்புல அவர் எந்த விதமான இலாக்காவும் ஒதுக்கப்படாத மந்திரியாக வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதன் பிறகு இந்த வழக்கினுடைய நெருக்கடி, இந்த வழக்கு இப்படி எல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் அவருக்கு இருந்ததுனால, சரி இனிமேலும் இதை வந்து நம்ம காலதாமதப்படுத்தக்கூடாது. நீங்க சொன்ன அந்த தார்மீகம்னு சொன்னாங்கல்ல இவங்க, அந்த தார்மீக அடிப்படையில ராஜினாமா பண்ண சொன்னார். ராஜினாமா பண்ணிட்டார்ல. இப்ப இடி ஆபீஸ்ல போய் கையெழுத்து போறதுனால என்ன? இடி புனையப்பட்ட வழக்குன்னு தானே நாங்க சொல்றோம். 471 சாரி, இப்ப இடி ஆபீஸ்ல போய் செந்தில் பாலாஜி கையெழுத்து போடுறதுனால தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஏன்டா எவனாவது ஒருத்தன் கேக்குறீங்களா? 471 நாள் என்னடா புடுங்கிட்டு இருந்தாங்கன்னு யாராவது கேட்க முடியுமா சார்? அமலாக்கத்துறை, நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசுவதாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, 471 நாள் அவகாசம் கொடுத்தாங்க சார். 1 நாள் 2 நாள் இல்ல சார். எத்தனை வாய்தாக்கள் வாங்கினாங்க? ஏன் சார் அமலாக்கத்துறையால இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியல? யாராவது கேட்பாங்களா சார்? 471 நாள் அமைச்சர் ஆற்ற வேண்டிய பணியை ஆற்ற முடியாமல் போயிருக்க. இந்த கைதே சட்டவிரோத கைதாச்சு சார். இந்த கைதை நீங்க எப்படி செஞ்சீங்க முதல்ல? அதை சொல்லுங்க. முதல்ல அவர் மனைவிக்கு தகவல் சொன்னீங்களா? ஏபிஎஸ் கார்ப்ஸ் பெட்டிஷன் போட்டு தானே கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு அவங்க மனைவி என்ன கேஸ்ன்னு. ஆட்கொணர்வு மனு போட வேண்டிய அவசியம் என்ன சார் வந்தது? வீட்டுல இருந்து கணவரை கைது செய்துட்டு போறீங்க, மனைவிக்கு தகவல் சொல்ல. ஒரு அமைச்சரை கைது செய்யும் போது மாநில அரசுக்கு தகவல் சொல்லியிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? சீஃப் செக்ரட்டரி மூலமா முதலமைச்சருக்கு தகவல் போச்சா முதல்ல? ஏன் நீங்க அதை செய்யல? அந்த புரோட்டோகால் ஏன் நீங்க மெயின்டைன் பண்ணல? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யணும்னா சட்டமன்றத்தினுடைய அலுவல் குழுவுக்கு தகவல் சொல்லணும். குறிப்பா சபாநாயகருக்கு தகவல் சொல்லணும். சொன்னீங்களா நீங்க? அப்படியெல்லாம் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டாங்களா சார்? இல்ல. ஒரே இரவுல திடீரென நீங்க கைது செய்தீங்க.
இந்த கைதே சட்டவிரோத கைது. இந்த 471 நாள் சிறையில் இருந்ததே சட்டவிரோதமாக சிறையில் வைக்கப்பட்ட ஒரு சம்பவம். இதெல்லாம் நீங்க பேசாம அவர் இடி ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுறாரு. அவர் வழக்குல இருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கட்டும். அதன் பிறகு என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் சட்ட ரீதியாக. உச்ச நீதிமன்றம் அப்படியெல்லாம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது. பிறப்பிப்பதாக இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறப்பித்ததை போல நேரடியாகவே நிபந்தனையாக பிறப்பித்திருக்கணும். இனிமேல்லாம் நீங்க ரிலாக்சேஷன் எல்லாம் போய் அதுக்கப்புறம்லாம் நீங்க நிரூபிக்கவும் முடியாது. அதற்கு பிறகு உத்தரவுகளை பிறப்பிக்கவும் முடியாது. இப்ப என்ன தெரியுமா, நீங்க சொன்னீங்கல்ல இடி அலுவலகத்துக்கு, இது ரிலாக்சேஷன்ல சரியாகும் சார். ரிலாக்சேஷன் பெட்டிஷன் போட்டா அடுத்த 10 நாட்கள்ல இதுக்கு ரிலாக்சேஷன் கிடைச்சிடும். இதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால இதன் மூலமாக அமைச்சரானதற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அமைச்சரானதால் இதில் ஒரு இடர்பாடுகள் இருப்பதாக கருதுவது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் என்றுதான் நான் சொல்வேன். இப்போ நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். நம்ம அதாவது செந்தில் பாலாஜியினுடைய விடுதலைக்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு செய்திகள் இருந்தது. அதையும் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிப்பது கூட செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகுதான் நடந்திருக்கு. அப்படின்றப்போ எல்லா மாற்றங்களுமே செந்தில் பாலாஜி விடுதலைக்காகத்தான் காத்திருந்திருக்கு அப்படின்றப்போ, அப்ப அந்த முக்கியத்துவத்தை ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கிறாரு. அது ஏன்? அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற ஒரு காசிப் பேசப்படுது இல்ல, நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்தது என்பது உண்மைதான். 2 விஷயம் சார். ஒண்ணு, களத்திலே அவர் நாயகன். அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா 3 மாத காலம் தான் கிரவுண்ட் இருக்கு. ரொம்ப நாள்லாம் இல்ல. வெறும் கவுண்டபிள் டேஸ்ல 90 டேஸ். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. 90 நாள் கள பணியை அவர் சரித்திர சாதனையாக மாற்றினார். கொங்கு மண்டலத்துல இவ்வளவு பெரிய வெற்றியை திமுக பெற்று பல நாட்கள் ஆயிடுச்சு சார். நீங்க திமுக மேயர், கடைசி மேயரை சொல்லுங்க கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு நினைவு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு காலனி வெங்கடாசலம்னு காங்கிரஸ்ல ஒரு மேயர் இருந்தார் கூட்டணியில. அதன் பிறகு திமுக மேயர் இருந்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை. கார்த்திகேயன் போன்றவர்கள் எல்லாம் பொறுப்புல இருந்தாங்க. ஆனா அதிகார பலத்தோடு இல்லை. இப்ப என்ன நிலைமை? 100 விழுக்காடு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. 100 விழுக்காடு வெற்றியை தேடி தந்திருக்கா ஆச்சா. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி தனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொங்கு மண்டலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா? கோயம்புத்தூர்ல இருந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல அரங்கேறியதா இல்லையா? அந்த வாக்கு வங்கி எங்க சார் போச்சு? கமலஹாசன் உலகநாயகன் என்று ஆராதிக்கப்பட்ட கமலஹாசனுடைய முகத்தை காட்டி நான் தான் வேட்பாளர்னு கமல் போய் களத்துல நின்னப்பவே கமலுக்கு ஓட்டு போடாம வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஓட்டு போட்டாங்க சார். அப்போ பாஜகவுக்கு ஒரு பெரிய ஹோல்டு இருக்கு. பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவும் ஒரு ஹோல்டு அங்க வச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு பெரிய வெற்றியை சரித்திர சாதனையாக அங்க படைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆனா இந்த தேர்தல்ல என்ன நிலைமை? ஈஸியா அடிச்சுட்டு வந்தாரு நாடாளுமன்ற உறுப்பினர், எளிதாக ஜெயிச்சாரு. இதற்கெல்லாம் யாருடைய பணி? செந்தில் பாலாஜி ஆற்றிய அந்த 90 நாள் பணிதான் காரணம். அதன் பிறகு பொறுப்பு அமைச்சர் நேரடியாக களத்தில் இருந்தது 90 நாட்கள் தான், 3 மாத காலம் தான். இதுதான் அவருக்கு நேர்ந்த மிகப்பெரிய அநீதிக்கான அடிப்படை. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் பழிவாங்கப்பட்டார். ஒன்று, இப்ப தன்னுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை தேடி தந்த தன்னுடைய தலகர்த்தர் தனக்கு செல்வாக்கை தேடி தந்த ஒரே காரணத்தாலே பழிவாங்கப்படுறாரு. ஒரு முதலமைச்சர் இதை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாட வேண்டுமா இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்க முதலமைச்சர்லாம் விட்டுருங்க சார், அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அண்ணா சொன்னதை போல தோல்ல போட்டிருக்க துண்டு தேவைப்பட்டா எடுத்து போடுறோம், இல்லைன்னா தூக்கி வீசுறோம். கட்சிக்கு தலைவர் சார், தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய தன்னுடைய தளபதி, அவருக்கு ஒரு இடர்பாடு வந்துருச்சு. ஒரு தலைவர் துணை நிற்கணுமா இல்லையா? விட்டுட்டு ஓடிடலாமா சீமான் மாதிரி? அதெல்லாம் எனக்கும் அதுக்கு தெரியாதுங்க, நீங்க செந்தில் பாலாஜியை ஜெயிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடலாமா? அப்படி ஒரு தலைவர் சொல்ல முடியாது. அந்த தலைவராக மு.க. ஸ்டாலின் இல்லை. எனவே அவர் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு துணை நின்றார். ஒன்று. இன்னொன்று, அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு பேர் பேசுனாங்கல்ல, ஆனா முதலமைச்சர் நான் அவர் அமைச்சராக்கி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ற இடத்துல இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுங்கிறது தான் சார் இவங்களுடைய நோக்கம். இவங்களுடைய நோக்கத்தை முனைமழுங்க செய்யணும். இவர்கள் வகுக்கிற வியூகத்தை முனைமழுங்க செய்ய வேண்டிய அரசியல் சாதுரியத்தோடு களத்தில் நிற்கிறார் முதலமைச்சர். எனவே யாரை நீங்கள் கூடாது என்று சொல்கிறீர்களோ அவர்களை நாங்கள் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம்னு சொல்லி அந்த முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுத்தாரு. என்ன தப்பு? பாதிக்கப்பட்டவனோட தான் சார் நிக்கணும். பாதிக்கப்பட்டவனுக்கு எதன் பொருட்டு அந்த பாதிப்பு வந்தது என்றுதானே பார்க்கணும்.
நீங்க ஒன்றிய அரசோடு ராமதாஸ் போய் கையேந்தி பிச்சை கேட்டது மாதிரி பிச்சை கேட்கலையே. ஐயோ, செந்தில் பாலாஜியை விட்டுருங்க, நம்ம தம்பிங்க, அவரு பாவங்க, எதுவும் செய்ய மாட்டாருங்க, நான் பாத்துக்கிறேங்கன்னு சொல்லலையே. சண்டமாருதம் செய்தது திமுக. திமுகவுக்கு அந்த கெத்து இருந்தது சார். திமுகவுக்கு அந்த துணிச்சல் இருந்தது, அந்த திராணி இருந்தது. அவர் தான் அடிக்கடி சொல்வார், திமுகவுடைய தலைவர், இது ஒரு பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாரு. அது மாதிரி சலசலப்புக்கு அஞ்சாமல் நின்றார்கள். இன்றைக்கு வென்று மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார். இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் கத்தி கதறுகிற கூப்பாடுகளை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியோடு அதை கேட்போம். நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.